வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி மார்னிங் பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு எழுந்தவொடனே ஃபோன்லாம் எதுவும் பார்க்காம டேரெக்டாக வீட்டில் இருக்க ஒர்க்கர்ஸ் குக்கிங் அந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு எதாவது செய்யலான்னு கிச்சன் பக்கமாக போனேன். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மேகி அதுக்கப்புறம் சேமியா பேக்கெட் அந்த ரெண்டுத்தில் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி அது யோசிச்சு எனக்கு ஒரு 1 hour போயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ராகி சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ராகி சேமியா அம்மாவுக்கு பிடிக்காதனால அம்மா அவ்வளோவா செய்யவே மாட்டாங்க. ஆனால் எனக்கும் அக்காவுக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் 2 பேர் எப்போல்லாம் குக் பண்ணுறோமோ அப்போ நாங்கள் வந்து ராகி சேமியா செஞ்சு சாப்பிடுவோம். அதனால இன்றைக்கி நான் தான் தனியாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே நமக்கு பிடிச்சது செய்யலாமேன்னு சொல்லிட்டு ராகி சேமியா ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டேன். இது வந்து எனக்கு தேங்காய் சக்கரை போடுறதோட இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பட் அதுவும் பிடிக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மதியானம் வந்து குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் மற்ற ஒர்க்கும் இருந்தது அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். மார்னிங் வந்து சீக்கிரமாக இருந்து ஃபோன்லாம் பார்க்காம இருந்தால் வீட்டில் நிறைய வேலை நம்மளால் பார்க்க முடியுது.